கள்ளக்குறிச்சி அருகே கருணாபுரத்தில் விஷச்சாராய பலி எண்ணிக்கை 34ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். பலி எண்ணிக்கை 34ஆக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லலாம்? கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் அருந்தியவர்கள் மொத்தமாக 109 பேர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 60க்கும் மேற்பட்டவர்கள் பிற மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக, குறிப்பாக ஜிப்மர் மருத்துவமனை பாண்டிச்சேரி, சேலம் அரசு மருத்துவமனை, விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டார்கள். அதுல விழுப்புரத்துல அனுமதிக்கப்பட்டவர்கள் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல சேலம் மருத்துவமனையில 4 பேரும், பாண்டிச்சேரி மருத்துவமனையிலே 3 பேரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில தற்பொழுது வரை 19 பேர் தான் சிகிச்சையில் இருந்த நிலையில இன்று காலையிலிருந்து திடீரென ஒரு 3 பேர் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்பு மேலப்பழங்கூர் என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர், அந்த ஊரை சேர்ந்த முருகன் என்ற ஒரு இளம் வயது, நடுத்தர வயது மதிக்கத்தக்கவர், அவரை அவருடைய உறவினர்கள் கொண்டு வந்தார்கள். அவர் நேற்று தினம் இந்த சாராயம் குடித்திருப்பதாகவும், ஆனால் அதை வீட்டில் தங்களிடம் சொல்லவில்லை எனவும், திடீரென காலையிலிருந்து அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு, அதாவது கை கால்கள் இழுத்துக்கொண்டு கண் பார்வை மேலே அவருக்கு இருந்திருந்ததாகவும், அப்பொழுதுதான் அவர் தான் சாராயம் அருந்தியதை வீட்டில் அவர் தெரிவித்ததாகவும், உடனடியாக அவரை இங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். 30 நிமிடங்களுக்கு முன்புதான் கொண்டு வந்தார்கள். அவரை மருத்துவமனையிலே மருத்துவர்கள் அவரை அனுமதித்து சிகிச்சை அளித்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய உடல் பிணக்குறாய்வு அறைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 21 பேருடைய உடல் பிணக்குறாய்வு செய்து இங்க கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து அந்த உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பதனால உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை 34ஆக அதிகரித்திருக்கிறது. இப்ப உயிரிழந்த நபரினுடைய உடல், அந்த முருகன் என்பவர்களுடைய உடலும் பிணக்கூராய்வு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிறிது நேரத்துல பிணக்கூராய்வு தொடங்குகிறது. அதாவது இந்த பிணக்கூராய்வு நடவடிக்கைக்காக கூடுதலாக மருத்துவ குழுவினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக மருத்துவமனைகள்ல காலை 10 மணியிலிருந்து தொடங்கி மாலை 5 மணி வரை தான் இந்த பிணக்கூராய்வுகளை மேற்கொள்வார்கள். முக்கிய வழக்குகளின் பொழுது மட்டும்தான் அவர்கள் இரவு நேரத்திலும் பிணக்கூராய்வு செய்வார்கள். நேற்று விடிய விடிய இந்த பிணக்கூராய்வு என்பது 18 உடலுக்கு பிணக்கூராய்வு செய்யப்பட்டிருக்கிறது. 4 உடல்கள் விழுப்புரம் அரசு மருத்துவமனையிலே பிணக்கூராய்வு செய்யப்பட்டு அதுவும் இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த பிணக்கூராய்வு செய்யப்பட்ட உடல்கள் எல்லாமே அவர்களுடைய உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் உயிரிழந்தவர்கள் கருணாபுரம் என்ற அந்த ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலுமே பாதிக்கப்பட்டவர்களும் அதே போன்ற உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையும் இருக்கிறது. தற்பொழுது அவர்களுடைய உடல் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அந்த கிராமத்திற்கு உடல்கள் எல்லாமே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து இன்னும் உயிரிழப்புகள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில இந்த மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்கள் மட்டுமே, அதாவது தீவிர சிகிச்சை பிரிவுகள் இருப்பவர்கள் மட்டுமே இந்த உயிர்காக்கும் அவசர கருவிகள் பொருத்தப்பட்ட இந்த அவசர ஊர்திகள் மூலமாக அவர்கள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். தொடர்ந்து காலையிலிருந்து 3 நபர்கள் தீவிர சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒரு 3 நபர்கள் சேலம் மருத்துவமனைக்கு இங்கிருந்து மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்னும் தொடர்ந்து காலையிலிருந்தே ஒரு 3 பேர் இதுவரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் இது போன்ற 2 தினங்களுக்கு முன்பு சாராயம் அருந்தியதாகவும் கூறி திடீரென உடல்நல பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நிறைய பேர் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அதே வேளையில உயிரிழந்தவர்களுடைய ஒவ்வொரு உடலும் பிணக்கூராய்வு செய்து அது விஷச்சாராயம் தான் அவர்களுடைய மரணத்திற்கு காரணமா என்பது குறித்து இறுதியாக அந்த பிணக்கூராய்வுடைய அறிக்கையின் அடிப்படையில் உறுதி செய்துதான் அவற்றை அதிகாரப்பூர்வமாக அந்த உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை தெரிவிப்போம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினமே பிணக்கூராய்வுடைய அறிக்கை கிடைக்கப்பெறும் என்றும், முதற்கட்ட அறிக்கை கிடைக்கப்பெறும் என்றும், தேவைப்பட்டால் அவற்றை விஸ்ரா டெஸ்ட் என்று சொல்வார்கள், அதாவது தடய அறிவியல் துறையினுடைய ஆய்வுக்கு அனுப்புவதற்கும் தயாராக உள்ளார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தளவுல அரசு வெளியிட்டிருந்தக்கூடிய அந்த அறிக்கையிலேயே அது குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிக அளவிலான மெத்தனால் அதில் கலந்திருப்பது தெரிய வந்திருப்பதாக தெரிவித்தார்கள். ஏற்கனவே இந்த இது தொடர்பாக மரக்காணத்துல கடந்த ஆண்டு விஷச்சாராயம் மருந்து உயிரிழந்தவர்கள் தொடர்பான விசாரணையிலும் மருத்துவ அறிக்கையிலும் இது போன்ற மெத்தனால் அதிகமாக கலந்திருப்பதால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.